உறவுகள் எல்லாருக்கும் காலை வணக்கம். ஒரு சின்ன இன்சிடெண்ட் உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு சொல்லுங்கள். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நைட்டில் தூக்கம் இல்லாமல் பசங்களை நான் தான் பார்த்துக்குவேன். பட் ஆனால் ஒரு இப்போல்லாம் பசங்க எப்போ எந்திரிக்குதுங்க எப்போ தூங்குதுங்க எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா பகல் பூரா ஓகே, கிளப்புறோம் அனுப்புகிறோம் வருதுங்க பார்க்குறோம் சாப்பாடு போடுறோம் செய்கிறோம் வெளில போகிறோம் இதெல்லாம் ஓகே. ஆனால் நைட்டில் எங்கள் சார் தான் பார்த்துப்பாங்க. குளிர்னா போற்றி விடுறது, வேர்த்தா ஃபேன் போடுறது, ஏசி போடுறது, தண்ணி வேணும்னா அமௌண்ட்டு கொடுக்குறது, பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறது, பெரியவர் எந்திரிச்சு போனார்னா நீ பெரிய பையன் எந்திரிச்சு போனான்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டானா, பாத்ரூம் லைட்டில் ஆஃப் பண்ணிட்டானா, கதவை சாத்திட்டானா கரெக்டாக அப்படிலாம் செக் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி முண்டுனா கூட அதுங்க எதுக்கு முண்டுதுங்கன்னு எந்திரிச்சு பார்த்துட்டு காலையில் சொல்லுவாங்க, நாளைக்கு வேறு பெட்ஷீட் எடுத்து வை, அந்த பெட்ஷீட் அதுங்களுக்கு வந்து குளிர் தாங்கலை, தண்ணி பத்தலை இன்னொரு வாட்டர் கேன் எடுத்து வை, அந்த மாதிரிலாம் சொல்கிறது எங்கள் சார் சொல்லுவாங்க. அவங்க இல்லாதப்ப தான் அதை நான் புரிஞ்சுக்குவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 10 தடவை எழுப்புங்க, அம்மா தண்ணி, அம்மா நான் பாத்ரூம் போகிறேன், சின்னது சொல்லிட்டு தான் போகும். எத்தனை மணிக்கு போனாலும் எந்திரிச்சு சொல்லிட்டு போகும் அவங்க அப்பாட்ட. ஸோ அவங்க இல்லாதப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் நான் ஃபீல் பண்ணுவேன், இத்தனை நாளாக நான் எவ்வளோ நிம்மதியாக தூங்கியிருக்கேன் அப்படின்னு. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இப்போ நிம்மதியாக தூங்குறீங்க? அண்ணாஸ் உண்மையை சொல்லுங்கள். த சேம் சிஸ்டர்ஸ் சொல்லுங்கள். நான் நிம்மதியாக தூங்குவேன்ப்பா. எங்கள் சாருக்கு. உறவுகள் எல்லாருக்கும் காலை வணக்கம். ஒரு சின்ன இன்சிடெண்ட் உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு சொல்லுங்கள். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நைட்டில் தூக்கம் இல்லாமல் பசங்களை நான் தான் பார்த்துக்குவேன். பட் ஆனால் ஒரு இப்போல்லாம் பசங்க எப்போ எந்திரிக்குதுங்க எப்போ தூங்குதுங்க எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா பகல் பூரா ஓகே, கிளப்புறோம் அனுப்புகிறோம் வருதுங்க பார்க்குறோம் சாப்பாடு போடுறோம் செய்கிறோம் வெளில போகிறோம் இதெல்லாம் ஓகே. ஆனால் நைட்டில் எங்கள் சார் தான் பார்த்துப்பாங்க. குளிர்னா போற்றி விடுறது, வேர்த்தா ஃபேன் போடுறது, ஏசி போடுறது, தண்ணி வேணும்னா அமௌண்ட்டு கொடுக்குறது, பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறது, பெரியவர் எந்திரிச்சு போனார்னா நீ பெரிய பையன் எந்திரிச்சு போனான்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டானா, பாத்ரூம் லைட்டில் ஆஃப் பண்ணிட்டானா, கதவை சாத்திட்டானா கரெக்டாக அப்படிலாம் செக் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி முண்டுனா கூட அதுங்க எதுக்கு முண்டுதுங்கன்னு எந்திரிச்சு பார்த்துட்டு காலையில் சொல்லுவாங்க, நாளைக்கு வேறு பெட்ஷீட் எடுத்து வை, அந்த பெட்ஷீட் அதுங்களுக்கு வந்து குளிர் தாங்கலை, தண்ணி பத்தலை இன்னொரு வாட்டர் கேன் எடுத்து வை, அந்த மாதிரிலாம் சொல்கிறது எங்கள் சார் சொல்லுவாங்க. அவங்க இல்லாதப்ப தான் அதை நான் புரிஞ்சுக்குவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 10 தடவை எழுப்புங்க, அம்மா தண்ணி, அம்மா நான் பாத்ரூம் போகிறேன், சின்னது சொல்லிட்டு தான் போகும். எத்தனை மணிக்கு போனாலும் எந்திரிச்சு சொல்லிட்டு போகும் அவங்க அப்பாட்ட. ஸோ அவங்க இல்லாதப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் நான் ஃபீல் பண்ணுவேன், இத்தனை நாளாக நான் எவ்வளோ நிம்மதியாக தூங்கியிருக்கேன் அப்படின்னு. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இப்போ நிம்மதியாக தூங்குறீங்க? அண்ணாஸ் உண்மையை சொல்லுங்கள். த சேம் சிஸ்டர்ஸ் சொல்லுங்கள். நான் நிம்மதியாக தூங்குவேன்ப்பா. எங்கள் சாருக்கு.